விங்ஸ்லேருந்து பேந்தம் 380 அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல பேக்கேஜிங் வெளியே இருக்கிற அந்த wrapper ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸ்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது விங்ஸோட அந்த பேந்தம் 380 எப்படி இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 13 mm கான டிரைவர் இருக்கு, 50 மணி நேரம் வரையும் ப்ளே டைம், 40 மில்லி செகண்ட்கான லோ லேட்டன்சி கேமிங் மோட், மேலும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி பாக்ஸோட சைட்லயும் சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத வீடியோட இடையில சொல்றேன். இந்த விங்ஸோட பேந்தம் 380 பிளாக் மற்றும் ஒயிட் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ்ல வருது. இது இப்போ விங் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்போட சப்போர்ட்டும் இருக்கு. அது என்னங்கிறதையும் இடையில சொல்றேன். இப்போ நம்ம அந்த பாக்ஸோட சீலை ஓபன் பண்ணி பாக்ஸ்ல என்ன கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்டி இருக்கு. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணக்கா யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. மேலும் அடிஷனலாக ரெண்டு அடிஷனல் இயர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சைஸ் பத்தலைன்னா அவங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு. மேலும் அடுத்ததாக விங்ஸோட என்வலப் மாதிரி ஒரு டாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டாக்கெட்டுக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல விங்ஸோட இந்த இயர்பட்ஸோட யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க. இது இப்போ விங்ஸ்லேருந்து ஒரு ரிவார்ட் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்த விங்ஸ் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட வாங்கலாம் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக விங்கோட சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலமாக இயர்பட்ஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோட இடையில சொல்கிறேன். இது போக ஒரு வருடத்துக்கான வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விங்ஸோட இந்த பேந்தம் 380 நம்ம கிட்ட ஒயிட் கலரில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் பிராண்டிங் கொடுக்குறாங்க. அது போக பாட்டம் சைடில் 4 LED இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பேட்டரியோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸோட கேஸ் ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரியாக ஒரு சவுண்ட் ஒன்று வருது. மேலும் இந்த இயர்பட்ஸ் IPX5க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக வேறுபட்டாலும் இந்த விதமாக பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது ஒரு ரப்பரைஸ்ட் இன்-இயர் இயர்பட்ஸாக வருது. சைடில் பார்த்தீங்கன்னா விங்ஸோட பிராண்டிங்கும் கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸ் 15 மீட்டர் ரேஞ்சிலையும் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியோட வருது. இதோட வெயிட் வெறும் 39 கிராம் தான் வருது. மேலும் இயர்பட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரியும். பேக் சைடில் LED இண்டிகேட்டர், டாப்லையும் பாட்டம் சைடில் மைக்ரோஃபோன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸோட அந்த ரைட்டாக லெஃப்டாக காட்டுற இடத்துலையும் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது. வெளியே இருக்கிற சவுண்ட் உள்ளே கேட்காத மாதிரி நமக்கு சூப்பராக நாய்ஸ் சப்ரஸ் பண்ணி தர டெக்னாலஜி இருக்கு. கிட்டத்தட்ட 30 டெசிபிள்ஸ் வரையும் நாய்ஸ் சப்ரஸ் பண்ணும். இதுபோல் வெளியே இருக்கிற சவுண்ட் வேணும்னு நினைச்சா கூட அதுக்கும் டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு. மேலும் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் ஒரு டைம் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் குறையும், ரைட் சைடு டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் கூடும். இது போக பாஸ் மற்றும் ப்ளே பண்றதுக்கு டபுள் டேப்பும், ரைட் சைடு இயர்பட்ஸ் 4 டைம் டேப் பண்ணீங்கன்னா அடுத்த ட்ராக்கும், லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்கும் போகும். ஆமா, ரைட் சைடு இயர்பட்ஸ் 3 செகண்ட் டேப் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்றதுக்கும், திரும்பியும் 3 டைம் டேப் பண்ணீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரன்சி மோடும் என்டர் ஆகுது. லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ் 2 செகண்ட் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்டும், அதே ரைட் சைடு டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா நமக்கு லோ லேட்டன்சி கேமிங் மோடுக்கு என்டர் ஆகுது. ஒருவேளை இதே மாதிரியே டேப் பண்ணி கண்ட்ரோல்ஸ் மேக் பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட இதுக்காக விங் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பை உங்க போன்ல QR கோட்ல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அதில் சில வகையான பேசிக் செட்டப்ஸ்லாம் கேட்கும், லாகின் பண்ண சொல்லும். ஸோ அது எல்லாத்தையும் லாகின் பண்ணி பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இயர்பட்ஸ் கூட பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இயர்பட்ஸில் பண்ண எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் இந்த ஆப் மூலமாக ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மோடு இந்த ANC ஆன் பண்ணுறதுக்கு, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வெளியே இருக்கிற தேவையில்லாத சவுண்ட் குறைக்க முடியும். 30 டெசிபிள் வரையும் குறைக்கலாம். அதுபோல் டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்குது. வெளியே உள்ள சவுண்டு கேட்கறதுக்கு. ஒருவேளை நார்மல் மோடும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஒருவேளை இயர்பட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டேரெக்டாக மேப்பில் உங்கள் இயர்பட்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ரிங் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மூலமாக இயர்பட்ஸ் உங்களுக்கு சவுண்டு மேக் பண்ணி இயர்பட்ஸ் எந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் சவுண்டை மாற்றுறதுக்காக இதில் பல விதமான ஈக்குவலைசர் மோட் கொடுக்குறாங்க. உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக ஈக்குவலைசர் மோட்ஸ் மாற்றிக்கலாம். பல விதமான ப்ரீசெட் மோட்ஸும் இருக்குது. ஒருவேளை அந்த மோட் பிடிக்கலன்னா நீங்களாக மேனுவலாகவும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியாக மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை மாதிரியாக நீங்கள் மோட்ஸ் மாற்றிக்கலாம். இது போக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது எப்படி டேப் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆகும் அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். மேலும் அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கேமிங் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு, டிசேபிள் பண்ணுறதுக்கும் உள்ள ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் இந்த இயர்பட்ஸ் ஐக்கான் டேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ராக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாஸ்பேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி எல்லா விஷயங்களும் டேரெக்டாக இந்த ஆப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியும். பேட்டரி லைஃப்பை பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸில் கம்பெனி மொத்தமாக 50 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கேஸோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது 30 மணி நேரத்துக்கு மேலே பேட்டரி லைஃப் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் மட்டும் பார்த்தா 10 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 8 மணி நேரத்துக்கு கிட்ட பேட்டரி லைஃப் கிடச்சிச்சு. அதை ANC வச்சு ஆன் பண்ணும்போது ஒரு 6 மணி நேரம் கிட்ட பேட்டரி லைஃப் கிடச்சிச்சு. ஸோ பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் பை டைம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 300 மணி நேரம் வரையும் இதில் பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. அதை இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கிட்ட டைம் எடுத்துக்கிட்டு நம்ம கேஸ் வச்சு யூஸ் பண்ண
பண்ணும்போது. மேலும் வந்து நமக்கு மேலும் லோ லேட்டன்சி கேமிங் மோட் எனேபிள் பண்ணாலும் கன்டினியூஸ் யூஸ்ல கூட கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல பேட்டரி லைஃப் கிடைச்சு. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இதில் சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் சார்ஜ் பண்ணும்போது இந்த பேட்டரி இண்டிகேட்டரை வந்து இந்த எல்இடி லைட்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக எவ்வளோ கிலோ வந்து சார்ஜ் உங்கள் இயர்பட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். மேலும் இன்கமிங் கால்ஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து அட்டன் பண்ண காலை வந்து கட் பண்ணுறதுக்கோ டபுள் டேப் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். கால் பேசும்போது ரைட் சைடு இயர்பட்ஸை வந்து டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடு வந்து டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். கால் குவாலிட்டி வந்து டீசென்ட்டாக இருந்துச்சு. இன்டோர் கண்டிஷனில் வந்து அந்த நம்மளோட வாய்ஸ் வந்து ஏத்தாப்புல உள்ளவங்களுக்கு நல்லாவே கேட்குதுன்னு சொல்லலாம். அவுட்டர் கண்டிஷனில் கொஞ்சம் அந்த வெளியே இருக்கிற இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் மட்டும் இருக்குது. மற்றபடியாக ஓவராலாக கால் குவாலிட்டி வந்து டீசென்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி சாங்கோட குவாலிட்டி, அதாவது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து மற்ற இயர்பட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு லவுடான ஒரு சவுண்டு கிடைச்சிது. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா வால்யூம் வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நம்ம இப்போ வந்து என்ன கேட்குறோம் அப்படிங்கிறபோது ஹை வால்யூமில் வச்சு கேட்கும்போது கேட்குது. அது மட்டும் இல்லாமல் பேஸ் வந்து நல்லா டீசென்ட்டாக சொல்லலாம். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கஸ்டமைசபிள் மோட் நிறைய இருக்குது. ஈக்குவலைசர் மோட ஆப் மூலமாக மாற்ற முடியும். ஸோ அதனால் வந்து நமக்கு மியூசிக்கோட என்ஹான்ஸ்மெண்ட் இதில் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் வந்து நல்ல டீசென்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மியூசிக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த நமக்கு 45 டிகிரி ஆங்கிள்ஸில் வந்து இயர்பட்ஸை கவர் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஈரோட பிளேஸ்மெண்ட் லாங் டைம் யூசேஜுக்கும் நல்லா இருக்குது. இது போய் ஏஎன்சி மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் வந்து நல்ல சாலிடாக இருக்குது. இதுபோல் லோ லேட்டன்சி கேமிங் மோடில் கூட அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து கேமிங் ஆடும்போது இன்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு சொல்லணும். ஓவராலாக வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்ல ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1299 அப்படிங்கிற விலையில் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இந்த இயர்பட்ஸோட பைன் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த விங்ஸோட பேந்தம் 380 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த மற்றபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.